நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்குது. என்னடா இப்படிலாம் டெஸ்ட் வைக்கிறீங்களே அப்படின்னு தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கோவிலுக்கு சண்முகம் வந்துட்டு பரிகாரம் செய்கிறதுக்காக வந்திருக்காங்க. கூட வந்துட்டு உடன்குடியெல்லாம் இருக்காங்க. என்ன சண்முகம் இப்படி வந்துட்டு கோமா வந்து பரிகாரம் பண்ணிகிட்ருக்கு, இதெல்லாம் வேணாம்ப்பா, கஷ்டம்ப்பா அப்படின்றாங்க. பரவாயில்ல, எவ்வளோ கஷ்டத்தினாலும் அதை நான் பரணிக்காக தாங்கிடுவேன். எனக்கு பரணி என் கூட இருக்கணும், அவள் வெளிநாடு போய் படிக்கக்கூடாது, அதுக்கு இந்த முருகன் தான் எனக்கு வழிகாட்டணும், என் அப்பா முருகன் வழிகாட்டுற வரைக்கும் நான் இவனை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஓடி போய் ஆற்றுலேருந்து அந்த குளம் மாதிரி அங்கே இருக்குல்ல, அதுலேருந்து தண்ணி எடுக்க, முருகனுக்கு போய் ஊற்ற, மறுபடியும் தண்ணி எடுக்க, முருகனுக்கு போய் ஊற்ற, இப்படியே வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. உடன்குடியும் வந்துட்டு எவ்வளவோ சொல்லி பார்க்காங்க, வேணாம்ப்பா முடியாமல் போயிட போது, வேணாம் சொன்னால் கேளு அப்படின்னு சொல்ல, இல்லை கண்டிப்பாக அந்த முருகன் எனக்கு வழிகாட்டுற வரைக்கும் நான் வந்துட்டு நிற்கிற மாதிரி கிடையாது, என் உசுரே போனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்தால் முடியலனாலும் ஓடி ஓடி போய் தண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் வீட்டில் வந்துட்டு காமிச்சிட்ருக்காங்க. பரணி வந்துட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் வந்துட்டு பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு சண்முகம் கண்டிப்பாக நீ ஃபாரின் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருப்பார் வீட்டுக்கு. பேக் பண்ணிகிட்டு இருக்கும்போது சண்முகம் வந்துட்டு சொல்கிறாங்க, இங்கே பாருல, நீ எங்களெல்லாம் விட்டு கண்டிப்பாக ஃபாரின் போக மாட்டேன், நான் அடித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்படியெல்லாம் நீ ஒன்றும் பகல் கனவு கண்டுட்டு இருக்க வேணாம், நான் கண்டிப்பாக வெளிநாடு போய் படிக்கத்தான் போகிறேன், நான் யார் நினச்சாலும் இதை தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் பார்த்துடலாம்ல, எங்களை விட்டு உன்னால் அங்கே போய் இருக்க முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்ல, ஏன் முடியாது, உனக்கு என்ன நானா முக்கியம், உன் தங்கச்சிங்க இங்கே இருக்கவங்க தானே முக்கியம், அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு பேக் பண்ணி வைக்கிறாங்க. இதெல்லாம் நினச்சி பார்த்து சண்முகம் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்து வந்துட்டு பரணி இவங்ககிட்டலாம் வந்துட்டு போயிட்டு வரேன்னு கூட சொல்லிக்காமல் அவங்க வாட்டுக்கு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு ஆட்டோவில் ஏறி ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த திக்கம் சண்முகம் வந்துட்டு பரிகாரம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இருக்க, அப்போது ஊர் பெரியவங்களாம் வந்துட்டு என்னப்பா சண்முகம் இப்படி வந்துட்டு பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னது, ஒன்றும் இல்லை வேண்டுதல் அப்படின்றாங்க. வீட்டில் வேறு அதே சமயத்தில் காமிச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு இசைக்கு வயிறு வலி வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. வீட்டில் இருக்க எல்லாருமே இசைக்கு என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி நின்று எல்லாருமே பிடிக்கிறாங்க. என்னன்னே தெரில, எனக்கு ஒரு மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே சாஞ்சு விழுந்துடுறாங்க. எல்லாரும் வந்துட்டு ஐயோ அண்ணே அண்ணே எங்கே இருக்கனே வானே, இசைக்கு வந்துட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அப்போ சிவபாலன் அந்த இடத்துக்கு வர்றாங்க. இரு நான் உடனே போய் சண்முகத்தானை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கோவிலுக்கு தான் வந்துட்டு போகிறாங்க. அங்கிட்டு வந்துட்டு பரணி ஆட்டோவில் போய்கிட்டு இருக்க மாதிரி வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. கோவிலுக்கு போன சண்முகத்துக்கிட்ட அத்தான் அப்படின்னு சொல்ல, என்ன ஆச்சு, எதுக்கு இப்படி மூச்சடைக்க ஓடி வர அப்படின்னு சொல்ல, வீட்டில் இசைக்கு வந்து இன்னைக்கு ஏதோ ஆச்சு, மயங்கி அப்படியே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்ல, அதை கேட்டதும் சண்முகம் வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. உடனே வாழை வீட்டுக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. பார்த்தா இசைக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கிடக்குறாங்க. எங்கே பரணி எங்கே அப்படின்னதும் அவள் தான் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு ஃப்ளைட் ஏறி போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்துட்டு பயத்தில் இருக்க, கண்டிப்பாக நான் வந்தால் பரணியோடு வருவேன், என் தங்கச்சியை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபாலனும் சண்முகம் வந்துட்டு விறுவிறுன்னு பரணியை கூப்பிட்றதுக்காக போகிறாங்க. அங்கிட்டு பரணி வந்துட்டு ஃபாரின் போகிறதுக்காக உள்ள ஏர்போர்ட்டுக்குள்ளெல்லாம் வந்துட்டு நுழைஞ்சிடுறாங்க. இங்கிட்டு வந்துட்டு பரணி எப்படியாவது வந்துரு, அப்பா முருகா எப்படியாவது பரணி என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு, என் தங்கச்சி உசிரையை காப்பாற்றிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதே சமயத்தில் வீட்டில் காமிச்சிட்டு இருக்காங்க. இசைக்கு இசைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு பரணிக்கு தெரியாமல் அவங்க பாட்டுக்கு வந்துட்டு ஃப்ளைட் ஏறி கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இங்கிட்டு வந்துட்டு சண்முகம் வந்துட்டு தேடி அலைகிறாங்க, பரணி எந்த திக்க இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் சவுந்தரபாண்டி சனின்னு ஒரு திட்டம் போடுறாங்க. இந்த வெறும் போய் கண்டிப்பாக என் மகளை எதுவும் பிரெயின் வாஷ் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கக்கூடாது, எப்படியாவது இதை வந்து தடுத்துடணும், என் மகள் எப்படியாவது வெளிநாடு போயிடணும், அப்போ தான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்க முடியும், அதுக்கான ஆளெல்லாம் இறக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இங்கிட்ட வந்துட்டு முத்துப்பாண்டிக்கு தெரிஞ்சிருது இசைக்கு இந்த மாதிரி ஆயிடுதுன்னு. முத்துப்பாண்டியை குடுகுடுன்னு ஓடி வந்து பார்க்குறாரு. ஐயோ இப்படி ஆயிடுச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு பதறிட்டு இருக்க, பரணி எப்படியாவது தடுத்து நிறுத்தணும், அவளால் தான் இசைக்கியோட உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டியை ஒருத்திக்க வந்துட்டு பரணியை கூப்பிட்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்படி மாற்றி மாற்றி வந்துட்டு சேசிங்காக போய்கிட்டு இருக்கு. பாப்பா பரணி வந்துட்டு இசைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்களா இல்லையா, இல்லைனா ஃபாலினே போயிடுவாங்களா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க.